யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகியாவார்கள். அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சிந்தித்து செயல்படு. வெற்றி உனதே. எண்ணம் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவையும் திறக்க முடியும். உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். கவலை கொள்ளாதே, சிந்தித்து செயல்படு. மனதில் என்னை நினைத்து கொண்டு பக்தியுடன் முருகா என்று என்னை அழை. கண்டிப்பாக நான் வருவேன். உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை நீ விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காத விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே. நீ தேடி செல்லும் அன்பானது நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. கவலை கொள்ளாமல் இரு. உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். மற்றவர்கள் முன் நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்று உன்னை